ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சக்தியும் நானும். என்ன பார்க்குறீங்க? பூசணிக்காய் வச்சு சுற்றி போட போகிறோமா? இல்லையே, பூசணிக்காய் வச்சு நம்ம டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு கூட்டு செய்யலாம் வாங்க. ஒரு கடாய் எடுத்து எண்ணெயே ஊற்றாமல் ஒரு கைப்பிடி அளவு உளுத்தம்பருப்பு போட்டு வறுத்துக்கலாம். உளுத்தம்பருப்பு நம்ம இப்போ வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த உளுத்தம்பருப்பை ஜாரில் போட்டு அதோட ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம், அந்த பெரிய வெங்காயமையும் சேர்த்துக்கலாம். உளுத்தம்பருப்பு ரொம்ப நல்லது, ஹெல்த்தியானது நம்ம உடம்புக்கு. நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயம் அதையும் போட்டுக்கலாம். அது கூட சேர்த்து ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். அது கூட காரத்துக்கு 2 பச்சை மிளகாய், உங்களுக்கு காரம் வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் சீரகம், இது டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணும். அரைச்சி வச்சுக்கலாம். இப்போது நம்ம குக்கர் எடுத்துக்கிட்டு தோலெல்லாம் நீக்கிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க பூசணிக்காவை எடுத்து போட்டுக்கலாம். பூசணிக்காய் நீர் சத்து உள்ளக்கா, ரொம்ப நல்லது உடம்புக்கு, ரொம்ப ஹெல்த்தியானது. வீக்லி ஒன்ஸ் கூட நம்ம சேர்த்துக்கலாம். ஆனால் நம்ம இப்போலாம் சாப்பிட மாட்டேங்கிறோம் இல்லையா? இப்படி பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருக்க ஒரு கைப்பிடி அளவு கடலப்பருப்பையும் எடுத்து போட்டுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா விழுது, அந்த விழுதையும் அது கூட எடுத்து சேர்த்து போட்டுக்கலாம். எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கலாம். சேர்த்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. தண்ணீர் ஊற்றிக்கலாம். தண்ணீர் நிறைய ஊற்ற வேண்டாம், அது முழுகிற அளவுக்கு ஊற்றினாலே போதும். ஏன்னா அதுவே நீர் சத்துக்கா, அதனால் அதுலேருந்து தண்ணி நிறைய வரும். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். சிறிதளவு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். பெருங்காயம், மை ஃபேவரட், பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ குக்கரை மூடி 4 விசில் விடுங்க. 4 விசில் விட்டிங்கன்னா நல்லா குழன்னு மைய ஆகும். அது ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த மாதிரி விடுறது. சிம்மில் வச்சிங்கன்னா 3 விசில் விடுங்க. சிம்மில் வச்சா 3 விசில், சாதாரணமாக வச்சா 4 விசில். ஒரு 4 துண்டு தேங்காய் அரைச்சி வச்சுக்கலாம் பூ போல். இப்போ விசில்லாம் முடிஞ்சதும், விசில்லாம் போயிடுச்சா, ப்ரெஷர்லாம் போயிடுச்சான்னு செக் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். நான் சிம்மில் வச்சதுனால 3 விசில் தான் விட்டேன். பார்த்திங்களா, இப்படி தான் இருக்கும். இதுக்கப்புறம் திரும்ப நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் மசிச்சிக்கலாம். மத்து வச்சு ஒன்றும் பாதியுமா திரும்ப நம்ம ஸ்டவ்வில் வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காவை போட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி அதில் போட்டு கலந்து விட்டோம்னா டேஸ்டியான ஹெல்த்தியான நோ ஆயில் ஃப்ரீ டேஸ்டியான ஹெல்த்தியான பூசணிக்காய் கூட்டு ரெடி. ரொட்டி பூரி எல்லாத்துக்கும் சாப்பிட்லாம். ட்ரை பண்ணி